ஒரு கிராமத்தில் ஆடுகளை மேய்ப்பவன் ஒருவன் இருந்தான். தினமும் 3 வேளை உணவிற்கே கஷ்டப்படும் நிலையில் இருந்தாலும் தினமும் கடவுளை வணங்குவதை மட்டும் கைவிடவே இல்லை. அவன் தன் ஆடுகளை மேய்ச்சலுக்காக நிலத்திற்கு கூட்டிக் கொண்டு போவான். ஆடுகளை மேய்த்து கொண்டே தன்னுடைய நிலத்தில் கடுமையாக உழைத்துவிட்டு மீண்டும் மாலை வீட்டிற்கு திரும்புவான். இதுதான் அவனுடைய அன்றாட வேலையாக இருந்தது. இதையெல்லாம் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த துறவி ஒருவர் தினமும் கவனித்துக் கொண்டே இருந்தார். அதே ஊரில் ஜமீன்தார் ஒருவன் இருந்தார். தன்னிடம் அதிகப்படியான செல்வங்கள், சொத்துக்கள், நகைகள் இருந்தாலும் உதவி என்று வருபவர்களுக்கு சிறு உதவிகளை கூட செய்ய மாட்டான். அவன் தினமும் வியாபாரம் செய்ய அந்த துறவி அமர்ந்திருக்கும் மரத்தை தாண்டியேதான் செல்வான். ஆனால் தன்னை இவ்வளவு பெரிய ஜமீன்தாராகவும் வைத்திருக்கும் இறைவனை ஒரு தடவை கூட வணங்கியதே இல்லை. ஒரு நன்றி கூட செலுத்தும் விதமாக ஒரு முறை கூட இறைவனை வணங்கியதில்லை. இதையும் தினமும் கவனித்த துறவி தன் மனதிற்குள், ஏன் இவர்கள் இருவருக்கிடையில் இவ்வளவு பாகுபாடுகள்? கடவுளை தினமும் வணங்குகிற ஆடு மேய்ப்பவனுக்கு 3 வேளை உணவிற்கு கஷ்டப்படுகிறான். ஆனால் கடவுளையே கண்டு கொள்ளாத ஜமீன்தாருக்கோ பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தன் மனதிற்குள் கேள்விகளை கேட்டுக்கொண்டார் அந்த துறவி. தன்னுடைய கேள்விகளுக்கு இறைவன் ஒருவனே பதில் தர முடியும் என்று இறைவனை நோக்கி தவம் செய்ய தொடங்கினார் துறவி. துறவியின் தவத்தை ஏற்றுக்கொண்ட இறைவன் துறவியின் முன் தோன்றினார். இறைவனை வணங்கிய துறவி அந்த ஆடு மேய்ப்பவனை பற்றியும் ஜமீன்தாரை பற்றியும் தன்னுடைய சந்தேகத்தை பற்றியும் கேட்டார். துறவியே, அது அவர்களின் போன ஜென்ம புண்ணியத்தின் பலன்களை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆடு மேய்ப்பவன் போன ஜென்மத்தில் ஆட்சியில் இருந்தவன். அவனை தேடி மக்கள் பசியோடு கூட்டம் கூட்டமாக வரும்போது அவர்களுக்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் அந்த பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து அவன் சுகபோகமாக வாழ்க்கையை வாழ்ந்தவன். இப்போது அந்த பலனாக 3 வேளை உணவிற்கு கஷ்டப்படும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த ஆடு மேய்ப்பவன். என்னை ஒரு வேளை கூட வணங்கவில்லை என்றாலும் அந்த ஜமீன்தார் முற்பிறவியில் பல நன்மைகள் செய்துள்ளான். அந்த நன்மைகள் தான் அவனின் இப்பொழுது இருக்கிற சுகபோக வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கிறது என்று இறைவன் துறவியிடம் கூறினார். இதையெல்லாம் கேட்ட துறவி, இறைவா, முற்பிறவியில் அவன் செய்த பாவத்திற்கு நல்லவனாக இருக்கும் இந்த பிறவியில் தண்டனையை அனுபவிக்க வேண்டுமா? நீங்கள் கருணை காட்டினால் அவனுடைய ஏழை கோலம் தீரும் அல்லவா என்று இறைவனிடம் துறவி கேட்டார். அது எப்படி துறவி? அவன் செய்த பாவத்திற்கு அவன் பலனை எந்த பிறவியாக இருந்தாலும் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த மேய்ப்பனுக்காக நீ தவம் இருந்ததால் உன்னிடம் இந்த 5 மூட்டைகளை நிறைந்த தானியங்களை தருகிறேன். இதிலிருந்து அவன் எடுக்க எடுக்க அதிலிருந்து தானியங்கள் குறையவே குறையாது. அவனுக்கு பசி என்ற குறையே வராது. இதை எந்த காரணத்தை கொண்டும் நீ அவனிடம் நேரடியாக கொடுக்க கூடாது. அவனுடைய பாவத்தை தாண்டி முடிந்தால் அவனுடைய பசியை தீர்த்து கொள்ளட்டும். ஆனால் அவன் இந்த மூட்டையை தொடாமல் போய்விட்டால் அந்த மூட்டை அடுத்த நிமிடத்தில் மாயமாகிவிடும் என்று துறவியிடம் கூறிவிட்டு இறைவன் மறைந்து விட்டார். அந்த 5 தானிய மூட்டைகளையும் எடுத்துக்கொண்டு அதை ஆடு மேய்ப்பவனிடம் சேர்த்துவிட அவனுடைய பசியை தீர்த்துவிட வேண்டும் என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டே அந்த மேய்ப்பன் வருகிற பாதையில் துறவி காத்திருந்தார். தொலைவில் அந்த மேய்ப்பன் வருவதை அறிந்த துறவி அந்த தானியத்தை நிறைந்த மூட்டையை அவன் வரும் வழியில் துறவி வைத்தார். அப்பொழுது அந்த வழியாக ஒரு குருடன் ஒருவன் கையில் ஒரு குச்சியை வைத்துக்கொண்டு தட்டு தடுமாறிக்கொண்டு நடந்து வந்தான். அந்த குருடனை பார்த்த மேய்ப்பன் அவன் போக வேண்டிய இடத்தில் கொண்டு போய்விட்டு அவனை சேர்த்துவிட்டு மீண்டும் தன் வேலைக்கு வந்தான். அவன் வரும்போது அவன் மனதிற்குள் ஒரு குருடனாய் இருப்பது எவ்வளவு கடினம் என்பதை பற்றி யோசித்து கொண்டே வந்தான். குருடர்களின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு தன் கண்களை மூடியவாறு நடந்து வந்தான். அப்படியே அவன் வரும்போது துறவி வைத்திருந்த மூட்டைகளை கண்களை திறந்து பார்க்காமலேயே வந்துவிட்டான். உடனே அடித்த நிமிடம் அந்த மூட்டைகள் மாயமாக மறைந்து போனது. இதை பார்த்து கொண்டிருந்த துறவி, என்ன இவன் இப்படி பண்ணிவிட்டான் என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தார். உடனே இறைவன் அந்த துறவியின் முன் வந்தார். அந்த மேய்ப்பன் 3 வேளை என்னை வணங்கியதால் அவனின் பெரும் பாவங்கள் குறைந்து 3 வேளை உணவாவது இப்போது அவனுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இங்கு ஒவ்வொருவரும் செய்கின்ற பாவத்திற்கு பலனை அனுபவிக்காமல் தப்பிக்கவே முடியாது என்று இறைவன் கூற வாழ்க்கையின் உண்மையான அர்த்தங்களை அந்த துறவி புரிந்து கொண்டார். நன்றி.